God is a God of righteousness. God sits on the throne. God is strong in battles. God is God alone. God is wise and merciful. God is sovereign Lord. محمود 11/8/1989 வருடம் டாக்டர் ரஷாத் கலீஃபா அவர்களால் வழங்கப்பட்ட வெள்ளிக்கிழமை ஜும்மா மார்க்க சொற்பொழிவு. Alhamdulillah, we praise God. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. And we bear witness that there is no God except the one true God. அல்ஹம்துலில்லாஹ், நாம் கடவுளை புகழ்கிறோம். வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், உண்மையான கடவுளாகிய அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சி அளிக்கின்றோம். Matt was supposed to give this khutbah, but he was kind enough to make an exchange with me, so he will give the khutbah inshallah next Friday, and I will give it today since I'll be out of town inshallah. மேத்துங்கிறவர் தான் இந்த வார ஜும்மா சொற்பொழிவு நிகழ்த்துவதாக இருந்தது. ஆனால் அவர் பெருந்தன்மையாக எனக்கு நான் இப்போ ஜும்மா பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு அனுமதிச்சிருக்கிறாரு. கடவுள் நாடுனா அடுத்த வாரம் அவர் ஜும்மா பிரசங்கத்தை பண்ணுவார். Also, there are some exceptional circumstances, I think, in my opinion. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துப்படி சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள் காரணமாகவும் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணுறேன். There has been the question has been increasingly bugging me because it is some of my best friends, some of the people that I love very much are asking the question, why announce messengership? Why does Rashad say that he is a messenger of God? ஒரு கேள்வி தொடர்ந்து என்னை வருத்தப்பட செய்யுது, என்னை கவலை உற செய்யுது. அது என்னன்னு சொன்னால், நீண்ட காலமாக என்னுடைய நண்பர்களாக இருந்தவங்க, என்னை நேசிக்கக்கூடிய சிலர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ரஷாத் ஏன் தூதுத்துவத்தை அறிவித்தார், தன்னை தூதராக ரஷாது ஏன் அறிவித்தார் அப்படின்னு சொல்லி என்ன நேசிக்கின்ற நீண்ட காலமாக நான் அறிந்த என்னுடைய நண்பர்கள் கேள்வி கேட்குறாங்க. And I want to deal with this question. Why can't we worship God alone and forget about messengers and messengership and all this business? இந்த கேள்வியை குறித்து தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த கேள்வியை தான் இன்றைக்கி நான் கையில் எடுத்திருக்கிறேன். தூதுத்துவத்தையும் அறிவிக்காமல் தூதர் அப்படின்னு சொல்லாத நிலையில் கடவுளை நம்மால் வழிபட முடியாதா? Why can't we worship God alone? கடவுளை மட்டுமே தூதுத்துவத்தையோ
தான் தூதருங்கிற தெரிவிக்காமலோ தூதுத்துவத்தை அறிவிக்காமலோ கடவுளை மட்டும் நம்மால் வழிபட முடியாதா? And it is a very good question. It's a very important question. But I want to start out by saying that when you walk through this door, you carry a great responsibility. You are either extremely fortunate or extremely miserable. இது ஒரு நல்ல கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்வி அவங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கதை வழியாக நீங்கள் நடந்து போகும்போது மிகப்பெரிய பொறுப்பை சுமந்துக்கிட்டு போகிறீங்க. அதன் அடிப்படையில் ஒன்று நீங்கள் உச்சகட்ட பாக்கியசாலிகளாக இருப்பீங்க, அல்லது உச்சகட்ட துக்ககரமானவர்களாக இருப்பீங்க. And hopefully, if our destiny, inshallah, is heaven for worshiping God alone, we will not see any of our friends become extremely miserable. அதாவது கடவுளை மட்டுமே வழிபடுகின்றவர்களாக நாம் இருக்கிறதுனால நம்மள எல்லாருமே உச்சகட்ட பாக்கியசாலிகளாக இருக்கணுமே அன்றி நம்மள யாரும் உச்சகட்ட துக்ககரமானவர்களாக உச்சகட்ட அபாகியசாலிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புகிறேன். We have to be we must all catch up with being extremely fortunate. The Quran describes the elite of the elite, or the extremely fortunate one, or those who are close to us. நம்ம எல்லாருமே உச்சகட்ட பாக்கியசாலிகளாக இருக்கணும். ஏன்னா குரான் எலிட் ஆஃப் த எலிட் அப்படின்னு விவரிக்குது. மேன்மையானவர்கள் அந்த மேன்மையானவர்கள் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் அப்படின்னு அந்த பாக்கியசாலிகளை குறித்து குரான் விவரிக்குது. When you walk in this mosque and you get the message first hand, there's a great responsibility that goes with it. When you walk through this door, you are applying for the highest position in the hereafter. இந்த பள்ளிக்குள்ள நீங்க நடக்கும்போது இந்த செய்தியை முதலில் வாங்கின நபர்களாக அந்த செய்தியோடு கூட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. இந்த கதை வழியாக நீங்கள் நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு பதவிக்காக, அதாவது மறு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பதவிக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க. For eternity. And you can just imagine the responsibility if you think of what do we go through in this life to be an engineer or a pilot or a doctor or a lawyer. We have to go to school, we have to spend nights up, we have to take tests, we have to flunk a few times and struggle. And this is for a job that will last 20 years. இந்த கதை வழியாக நீங்கள் நடந்து போகும்போது நாளைக்கு மறு உலகத்தில், அதாவது நிரந்தரமான அந்த உலகத்தில் ஒரு பெரிய பதவிக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த பூமியில் அல்லது இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையை நாம் அடையணும்னு சொன்னால், அல்லது ஒரு நிலையை நீங்கள் அடையணும்னு சொன்னால், ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு பைலட்டாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பதவி நீங்கள் அடையணும்னா அதுக்காக கடுமையாக உழைக்கிறீங்க. ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் சேர்றீங்க, எத்தனையோ இரவுகள் நீங்கள் முழிச்சிருந்து அதுக்காக கஷ்டப்படுறீங்க. அப்படி கஷ்டப்பட்டு ஒரு டாக்டராகவோ ஒரு பைலட்டாகவோ நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பதவிக்காலம் எவ்வளோ நாள் நீடிக்கும்? ஒரு 20 வருஷம்? Will last nothing, will last zero mathematically. Because you compare any number divided by infinity and you have zero. முடிவுறாத அந்த இன்ஃபினிட்டி அப்படின்னா முடிவுறாத அந்த எண்ணோட முடிவுறா எண் அப்படிங்கிற அதோட அந்த எந்த எண்ணையும் அந்த இன்ஃபினிட்டியை கொண்டு நாம் வகுப்போமையானால் கிடைக்கக்கூடிய விடை 0 இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும்னு சொல்கிறார். எவ்வளோ காலம் நீங்கள் பதவியில் இருந்தாலும் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றை கொண்டு அந்த காலத்தை நாம் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய விடையானது 0 இருக்கும். Even if you go to this University of Arizona to get a degree to be an engineer, to get a job for 1,000 years, let's say,
That's zero. ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீங்க, ஒரு இன்ஜினியர் நீங்கள் ஆகுறீங்க. அப்படி இன்ஜினியராக நீங்கள் 1000 ஆண்டு காலம் அந்த இன்ஜினியர் உத்தியோகத்தை பார்த்தா கூட இன்ஃபினிட்டியோட அதை கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்டு ஜீரோவாக தான் இருக்கும். When you come here, you are applying for the best position for eternity. ஆனால் நாம் இங்கே நிலையான வாழ்க்கைக்காக ஒரு பெரிய பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். Therefore, the test is not easy. சோதனை எளிதானதாக இருக்காது. சோதனை எளிதாக இருக்காது. It is not easy to accomplish that test. அந்த சோதனையை நிறைவு செய்யறதுங்கிறது ஈஸியாக இருக்காது. I don't want to miss anything because the question is very important. Why make the announcement that Rashad is a messenger of God? And why dwell on it? அதனால தான் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன் ரஷாத் இந்த தூதுத்துவத்தை அறிவிச்சாரு, ஏன் அதிலே நிற்கிறாரு? But first of all, it's not my idea. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, இது என்னுடைய எண்ணம் இல்லை. திஸ் இஸ் நாட் மை ஐடியா. என்னுடைய எண்ணமாக இது இருக்கலை. As you know, I tried to evade it for 8 years. உங்களுக்கெல்லாம் தெரியும், 8 வருஷமாக இது நான் தவிர்க்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இது என்னுடைய ஐடியா இல்லை. 8 வருடமாக இதை தவிர்ப்பதற்கு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். Because it's not easy for me either. இலகுவானது கிடையாது, எனக்கு அது லேசான காரியமும் கிடையாது. And I did not make the announcement until I was fired. And I was scared to death. And I cried as I never did in my life. So I was thrown into this announcement. தூதராக என்னை அறிவிப்பது என்பது என்னுடைய எண்ணம் அல்ல. 8 ஆண்டு காலமாக இதை தவிர்ப்பதற்கு நான் முயற்சி செஞ்சேன். மிக கடுமையாக அல்லது வன்மையாக நான் கண்டிக்கப்பட்டது வரை நான் என்ன செஞ்சேன், இதை தவிர்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதன் பின்னால் எனக்கு மிக கடுமையான வார்த்தை பிரயோகம் செய்யப்பட்டதுக்கு பின்னால் நான் என்ன செஞ்சேன், ரொம்ப என் வாழ்க்கையில் இது மாதிரி நான் அழுததில்லை, அந்த அளவுக்கு நான் அழுதேன். அதன் பின்னால் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில தான் இதை அறிவிப்பதற்காக நான் வந்தேன். Why can't we just worship God alone and forget about the messenger and the messengership? தூதர்களையும் தூதுத்துவத்தையும் மறந்துட்டு கடவுளை மட்டும் வழிபட முடியாதா? கடவுளை மட்டும் நாம் ஏன் வழிபடக்கூடாது? தூதர்களையும் தூதுத்துவத்தையும் மறந்துட்டு கடவுளை மட்டும் நாம் ஏன் வழிபடக்கூடாது? What's wrong with that? தூதர்களையும் தூதுத்துவத்தையும் மறந்துட்டு கடவுளை மட்டும் நாம் ஏன் வழிபடக்கூடாது? அதில் என்ன தப்பு இருக்கு? You see, belief in God implies believing God and what God says. கடவுள் சொல்றாரு, கடவுளை நீங்க நம்புறீங்க அப்படின்னு சொன்னா கடவுளை நீங்க நம்பி ஆகணும். கடவுளை நீங்க நம்புறீங்கன்னு சொன்னா கடவுளை நீங்க நம்பி ஆகணும் அப்படின்னு கடவுள் சுட்டி காட்டுறார். If you believe in God and you worship God alone, this means you believe everything that God says. நீங்க கடவுளை நம்புறீங்க, கடவுளை வழிபடுறீங்க அப்படின்னு சொன்னா கடவுள் எதையெல்லாம் சொல்றாரோ அது எல்லாத்தையும் நீங்க நம்பணும். And God says in the Quran, I have angels. கடவுளை நம்புறீங்க, கடவுளை வழிபடுறீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்ற ஒவ்வொன்றையும் நீங்க நம்பணும். கடவுள் சொல்ற ஒவ்வொன்றையும் நீங்க நம்பணும். உதாரணத்துக்கு குர்ஆன்ல கடவுள் சொல்றாரு, நான் மலக்குகளை வச்சிருக்கிறேன், என்னிடத்துல மலக்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு கடவுள் சொல்றார். There are angels. If God says there are angels and we believe in God, then we must believe that there are angels. அப்போ கடவுள் என்னிடத்துல மலக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா கடவுளை நம்புகின்றவர்களாகிய நாம் மலக்குகள் இருக்கிறாங்கன்னு நம்பணும். God says, I sent down scriptures. And if you believe in God, you believe that God sent scriptures. நான் வேதங்களை இறக்கி அனுப்பியிருக்கின்றேன், வேதங்களை இறக்கி அனுப்பினேன் அப்படின்னு கடவுள் சொல்றார். நீங்க கடவுளை நம்பக்கூடியவர்களாக இருந்தா வேதங்களை கடவுள் இறக்கி அனுப்புனா நீங்க நம்பணும். And God said He's sending messengers. Then you must believe what God says, that He sent messengers.
தூதர்களை நான் இறக்கி அனுப்புகிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாருன்னு சொன்னால், கடவுள் நம்பக்கூடிய நீங்கள் அவர் சொல்கிறதே நம்பணும். அதன் அடிப்படையில் தூதர்களை கடவுள் இறக்கி அனுப்புகிறாரு அப்படின்னு நீங்கள் நம்பணும். God said, I sent Moses. Then we must believe that. Because if you believe in God, you have to believe God. நான் மூசாவை அனுப்பினேன் கடவுள் சொல்கிறாரு. கடவுள் நம்புறவங்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் நம்பணும். ஆமாம், கடவுள் மூசாவை அனுப்புனாரு அப்படின்னு நீங்கள் நம்பி ஆகணும். What God is saying. God said, I sent Jesus. This means we have to believe that Jesus is a messenger of God. நான் இயேசுவை அனுப்பினேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. அப்போது நம்ம அதை நம்பி ஆகணும். இயேசு தூதர்களில் ஒருத்தராக இருக்கிறாரு, கடவுளால் அனுப்பப்பட்டவர் நாம் நம்பணும். And we see this in verse 285 of Surah 2. God says the messenger and the believers believe in God, His angels, His scriptures and His messengers. சூரா நம்பர் 2 வசனம் 285 கடவுள் சொல்கிறார், கடவுள் கடவுளை நம்பணும், மலக்குகளை நம்பணும், வேதங்கள் நம்பணும், தூதர்களை நம்பணும்னு சொல்கிறார். This does not violate the principle of worshiping God alone. On the contrary, it affirms it. இந்த மாதிரி கொள்கின்ற நம்பிக்கையானது கடவுளை வழிபடுகின்ற அந்த விஷயத்தில் எந்த இடத்துலையும் வரம்பு மீறலை, கடவுளுடைய சட்டத்தை மீறலை. இது போன்ற நம்பிக்கை கொள்வது கடவுள் சட்டத்தை மீறுகின்ற செயல் அல்ல. அது மட்டும் இல்லாமல் அது உறுதிப்படுத்துது, கடவுளுடைய நீங்கள் வழிபடுறதை உறுதிப்படுத்தக்கூடியதாக அது இருக்கு. Because if you cannot say I'm going to worship God alone, but I don't believe anything He says. நான் கடவுளை தான் வழிபடுறேன், ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. You have to believe what God says. கடவுள் சொல்றதை நாம் நம்பி ஆக வேண்டும். God said that Muhammad was the last prophet, the last message-bearing messenger, but not the last messenger. He said that. We have to believe that. கடவுளுடைய இறுதி செய்தியை சுமந்து வந்த இறுதி நபியாக முகமது இருந்தார் அப்படின்னு கடவுள் சொல்றார். அவரை இறுதி தூதர்னு கடவுள் சொல்லலை. அதை நாம் நம்பி ஆகணும். In Surah 33 verse 40 and then 33:7. 33 40, 33 7. In 381 God said that after all the prophets God will send a messenger. We have to believe that. 381 கடவுள் சொல்றாரு, எல்லா நபிமார்களையும் அனுப்புனதுக்கு பின்னால நான் ஒரு தூதரை அனுப்புவேன்னு சொல்றாரு. நாம் அதை நம்பி ஆகணும். We cannot say we're going to worship God alone and forget about any messenger that He sends. நான் கடவுளை மட்டும்தான் வழிபடுவேன், அவர் அனுப்புகிற எந்த தூதர்களையும் நான் மறந்துடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. In fact, the verses after 81 say anyone who does not accept this is out of the religion of Islam. 381க்கு அடுத்த வசனமே சொல்லுது, இதை ஏற்க மறுக்கின்ற எவர் ஒருவரும் இஸ்லாத்திலே நீடித்திருக்க முடியாது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்லுது. அந்த 381க்கு அடுத்த வசனம் இதை சொல்லுது. Using that word, submission, the word Islam. சப்மிஷன், இஸ்லாம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுது, இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. I want to share with you the verse 15 of Surah 49 because it is very powerful and very straightforward dealing with this subject. சூரா நம்பர் 49 வசனம் 15 உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான வெளிப்படையான இந்த குறிப்பிட்ட விஷயத்தோடு தொடர்புடையதாக அந்த வசனம் இருக்கு. Why does Rashad announce his messengership? தன்னுடைய தூதுத்துவத்தை ரஷாதியை அறிவிக்கிறாரு அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டோட தொடர்புடையதாக அந்த வசனம் இருக்கு. 49:15 and 16 say that the real believers are those who believe in God and His messenger, then have no doubt. 49வது சூரானுடைய 15 மற்றும் 16 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்பிக்கையாளர்கள் கடவுளின் மீதும் அவருடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்கின்றார்கள், பின்னர் அது குறித்து எந்த சந்தேகமும் மற்றவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுது. They have no doubt. And God said
billahi wa rasulihi, God and his messenger. அவங்களுக்கு அதில் எந்த சந்தேகம் இல்லை, சந்தேகம் இருக்காது. பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதர். Therefore it is a tremendous test. We cannot fool God. இது ஒரு பயங்கரமான சோதனையா இருக்கு. கடவுளை நாம ஏமாற்ற முடியாது. If there is anything in our heart, if we are not really believers, real believers, we cannot just say it with our mouth. நம்ம நெஞ்சுக்குள்ள என்ன இருந்தாலும் அது கடவுளுக்கு தெரியும். ஒருவேளை நம்ம உண்மையான நம்பிக்கையாளர்களாக இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வாயால் இதை சொல்ல முடியாது. We cannot fool God. God will have to bring this out. நாம கடவுளை ஏமாற்ற முடியாது. கட்டாயமா அல்லாத வெளியே கொண்டு வந்துருவாங்க. நாம கடவுளை ஏமாற்ற முடியாது. கட்டாயம் கடவுளை வெளியே கொண்டு வந்துருவாங்க. And I believe this is why God forced me to make that announcement. இதனால தான் என்னை வற்புறுத்தி இந்த அறிவிப்பை செய்யும்படியாக கடவுள் ஆக்கினார் அப்படின்னு நான் நம்புறேன். Because some people had to be tested and some people already dropped out. ஏன்னா சில பேரை கடவுள் சோதிக்க வேண்டியிருந்தது. சில பேர் வெளியாகி போயிட்டாங்க. They don't deserve that high position that we are all applying for. சில பேரை கடவுள் சோதிக்க வேண்டியிருந்தது. ஏற்கனவே கொஞ்சம் பேர் வெளியாகி போயிட்டாங்க. அவங்கெல்லாம் எந்த பதவிக்காக நீங்க விண்ணப்பிச்சிருக்கிறீங்களோ அந்த பதவியை அடைவதற்கான தகுதியற்றவர்களாக இருந்தாங்க. Don't get me wrong though, it is perfectly all right to have doubts. என்ன தப்பா எடுத்துக்கிறாதீங்க, நிச்சயமா சந்தேகம் இருக்கும். But you must conquer those doubts. அந்த சந்தேகத்தை வெற்றி கொள்ளணும். Verses 15 and 16 of Surah 49 say you're a submitter. Do not say you're a real believer yet. சூரா நம்பர் 49 இருக்கக்கூடிய வசனம் 15-16 என்ன சொல்லுது? நீங்க ஒரு சப்மிட்டரா இருக்கிறீங்க, நீங்க உங்களை நம்பிக்கையாளர்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுது. So this means for as long as you're a submitter or an Arabic Muslim, you have doubts. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சப்மிட்டரா, அரபிக்ல அதுக்கு அந்த 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 வார்த்தைக்கு அரபில முஸ்லீம், ஒரு சப்மிட்டரா ஒரு முஸ்லீமா உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். Perfectly all right. But don't let the doubts conquer you. You must conquer the doubts. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சந்தேகங்கள் உங்களை ஜெயிக்க விட்டுறாதீங்க. அந்த சந்தேகங்களை நீங்க ஜெயிச்சிருங்க. Because the verse after this says that the true believers are those who believe in God and His Messenger and have no doubts. I'm going to say it in Arabic. إنما المؤمنون, the real believers, الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا. Those who believe in God and His Messenger then have no doubts. அந்த வசனங்கள் என்ன சொல்லுது? கடவுள் மீதும் மற்றும் அவருடைய தூதர் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள், மேலும் அது குறித்து எந்த சந்தேகமற்றவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அதை அரபிலையும் அவர் சொல்றார். We are a family. We are one family in this mosque. இந்த பள்ளியில நாம ஒரே குடும்பமா இருக்கிறோம். இந்த பள்ளியில நாம ஒரே குடும்பத்தினர், ஒரே குடும்பமாக இருக்கின்றோம். There are no strangers here. We have been like this for a while because we went so fast that anybody who walks in here, they feel so much a stranger. They cannot stand it. இங்க நாம யாரும் அந்நியர்கள் கிடையாது. இந்த பள்ளிக்குள்ள வரக்கூடிய யாராவது ஒருத்தர் தன்னை அந்நியராக கருதினார்னு சொன்னா அவரால் இங்க இருக்க முடியாது. So this is why you see the same people continuously, and until we became a family, which is in Surah 49 also. God says the believers are a family. சூரா நம்பர் 49 அதுதான் சொல்லுது, நம்பிக்கையாளர்கள் ஒரே குடும்பத்தினர்களாக இருக்கிறாங்க. ஆக ஒரு குடும்பத்தினர்களாக நாம் ஆவறதுக்கு முன்னால இங்கே வரக்கூடிய நபர்களை யாராவது தங்களை அந்நியர்களாக நினைச்சாங்கன்னு சொன்னால், அந்நியர்களாக கருதினா அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல இருக்க முடியாது, போயிடுவாங்க. நம்பிக்கையாளர்கள் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் இருக்கின்றார்கள். So we become a family and we care. We want all of us to be at this highest position in heaven. Because if we come this close and drop out, we're going to be in the most pain. ஆக ஒரு குடும்பத்தினர்களாக நாம் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அக்கறை செலுத்தணும். பெரிய பாக்கியசாலிகளாக நாம் ஆகணுங்கிறதுக்காக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறை செலுத்தணும். இந்த குடும்பத்தினரில் யாராவது ஒருத்தர்
துக்ககரமான ஒரு நிலைக்கு போயிட்டா அது ஒரு மிகப்பெரிய வலி. அது இட்ஸ் a great pain, மிகப்பெரிய ஒரு வலி நமக்கு. We're going to be in the worst hell. அதாவது ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கு பின்னால் யாராவது வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய வேதனை, பெரிய வலி. அது worst hell, மோசமான நரகம். அது நரகத்துக்கு அவங்க போயிடுவாங்க. In the hereafter, and being one family, we don't want any of us to do that. We don't want this to happen to any of us. ஒரு குடும்பத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம எல்லாருமே ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிறது தான் விரும்பணும். யாரும் இதில் மோசமான நிலைக்கு போயிடக்கூடாது. In Surah 57, this is scary. Again, verses 15 and 16, the same verses as in Surah 49, same number of verses. சூரா நம்பர் 57ல் 15-16, எப்படி 49 சூறாவில் 15-16 வசனங்களோ அதே வசனம், அதே எண்களினான வசனங்கள் 57ல் 15-16. It says, the hypocrite men and women on that day, on the day of judgment, will tell the people in paradise, let us look at you so we can drive some of your light. On the day of judgment, அந்த நாளில், அதாவது தீர்ப்பு நாளில், நயவஞ்சக ஆண்கள் மற்றும் நயவஞ்சக பெண்கள் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி, உங்களுடைய ஒளியிலிருந்து சிறிதை எங்களுக்கு தருவீராக, உங்களுடைய எனர்ஜி ஆற்றில் இருந்து சிறிதை நாங்கள் கிரகித்துக் கொள்ள அனுமதிப்பீராக அப்படின்னு கேட்பாங்களாம். See, the believers in heaven will have the energy, the provisions. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நம்பிக்கையாளர்கள் எனர்ஜி, ஆற்றலையும் ப்ரொவிஷன்ஸ், வாழ்வாதாரங்களையும் கொண்டிருப்பார்கள். நாளைக்கு மறு உலகத்தில் நம்பிக்கை கொண்ட மக்கள், நம்பிக்கையாளர்கள் எனர்ஜியையும் வாழ்வாதாரங்களையும் கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு இருக்கும் அது. And the believers will tell them, go back and get light somewhere else. அப்போ அந்த நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்லுவாங்களாம்? பின்னால் போய் வேற எங்கேயாவது அந்த ஒளியை, அந்த எனர்ஜியை நீங்கள் தேடிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். Now the scary verse is verse 14, excuse me, Surah 57. It says, they will call on them and say, were we not with you? சூரா 57ல் வசனம் 40 சொல்லுது. அந்த நிராகரிக்கின்ற மக்கள், அந்த நயவஞ்சக ஆண்கள் மற்றும் பெண்கள் நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்லுவாங்களாம், நாங்கள் உங்களோட இருக்கலையா? We were with you. The hypocrite men and women will say to the believers, we were with you. Were we not with you? Alam nakun ma'akum in Arabic. Were we not with you? சூரா நம்பர் 57ல் 14வது வசனம், பயமுறுத்தக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது? நயவஞ்சக ஆண்கள் மற்றும் பெண்கள், நயவஞ்சக ஆண்கள் மற்றும் நயவஞ்சக பெண்கள் நம்பிக்கை கொண்டவரிடம் சொல்லுவாங்களாம், நாங்கள் உங்களோட இருக்கலையா? நாங்கள் உங்களோட இருந்தோம். அந்த அரபி வார்த்தையை அவர் சொல்றார். And the believers will say, yes, but you deceived yourselves, waited, dilly-dallied in the colloquial English. அப்போ நம்பிக்கையாளர் சொல்லுவாங்க, ஆமாம், ஆனால் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொண்டீர்கள். இப்படி இல்லாமல் அப்படி dilly-dally, இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. Dilly-dally around. And you had doubts. உங்களிடம் சந்தேகம் இருந்தது, சந்தேகமுடையவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்னு நம்பிக்கையாளர்கள் நயவஞ்சக ஆண்கள் மற்றும் நயவஞ்சக பெண்களிடம் சொல்லுவாங்க. அந்த வசனம் சொல்லுது. And you were deceived by wishful thinking until God's command came. கடவுளுடைய கட்டளை வருகின்ற வரை உங்களுடைய விருப்பம் நிறைந்த எண்ணங்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள். Okay, so can this happen to us? I mean, it has to happen. It has to happen to in connection with us. இது எல்லாமே நடக்கக்கூடிய நம்மோட தொடர்புடையதாக இருக்கு. We're going to grow in the future, and there will be hypocrite men and women who will come here, who will be with us, and they will ask this question on the day of judgment in eternity. They will say, were we not with you? We come to the Quranic study with you, we come to the Friday prayer with you, we sat with you and we were your friends. எதிர்காலத்தில் நாம் வளருவோம்.
அப்போ நாளைக்கு தீர்ப்பு நாள் அன்னைக்கு நம்மோடு இருந்த நயவஞ்சக ஆண்களும் நயவஞ்சக பெண்களும் நம்மள்கிட்ட வந்து கேட்பாங்க, நாங்கள் உங்களோட இருக்கலையா, நாங்கள் உங்களோட குரான் கிளாஸில் இருந்தோம், நாங்கள் உங்களோட தொழுதோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்மளோட இந்த நயவஞ்சக ஆண்களும் பெண்களும் நம்மள்கிட்ட கேட்கலாம். And the believers will say, yes, but you had doubts. ஆக நாங்கள் உங்களோட இருக்கலையா, உங்களோட குரான் ஸ்டடிக்கு வரலையா, உங்களோட உட்கார்ந்துருக்கலையா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆனால் அப்போ நம்பிக்கையாளர் என்ன பதில் சொல்லுவாங்க? இருந்தீங்க, சந்தேகமுடையவர்களாக இருந்தீர்கள், உங்களிடத்திலே சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. Therefore, you must work on your doubt and you must conquer those doubts. And God made it connected with God and His messenger. And I learned from this why the announcement. அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் தொடர்புடைய சமாச்சாரம் இது. நான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இந்த அறிவிப்பு உண்டான தேவை என்ன, why this announcement, ஏன் இதை அறிவிக்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நாம் வளர போகிறோம், we are going to grow, நாம் வளர போகிறோம். அப்போது நாளைக்கு அந்த நயவஞ்சக ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து சொல்லுவாங்க, உங்களோட நாங்கள் குரான் கிளாஸுக்கு வந்தோமே, உங்களோட நாங்கள் ஜும்மா தொழுகைக்கு வந்தோமே, உங்களோட நாங்கள் உட்கார்ந்தோமே, உங்களோட நாங்கள் இருந்தோமே அப்படின்னு சொல்லி நாளைக்கு சொல்லுவாங்க. அந்த தீர்ப்பு நாளையில் நம்பிக்கையாளர்கள் இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் இருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு சந்தேகமும் இருந்தது, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்பிக்கை கொண்ட மக்கள் சொல்லுவாங்க. ஆக அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதரோடு தொடர்புடையதாக்கும் இது. நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா எதுக்காக அறிவிக்கணும் அப்படிங்கிறத, why this announcement, ஏன் இதை அறிவிக்கணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். I have seen the people who dropped out, and they were invariably the people that I have known all along that they don't belong. நான் பார்த்தேன் மக்களில் நிறைய பேர் பல காலம் நம்ம கூட தொடர்ந்து வந்தவங்க, நம்மை சார்ந்தவங்க இல்லை. ஆல் அலாங் நாட் பிலாங், பல காலம் நம்மளோட வந்தவங்க ஆனால் நம்மளோட இல்லை, நம்மளை சார்ந்தவங்க இல்லை. And when the announcement came, the sifting process started, which is very necessary. அனௌன்ஸ்மெண்ட் அறிவிப்பு வந்தபோது சலிக்கின்ற நடவடிக்கை தொடங்கிருச்சு. தூதுத்துவ அறிவிப்பு வந்தபோது சலிக்கின்ற அந்த நடவடிக்கை தொடங்கிருச்சு. Why can't we just believe in God alone, worship God alone and forget about the message, the messenger, everything else? God alone. கடவுளை மட்டும் நம்பணும், கடவுளை மட்டும் வழிபடணும், தூதர்கள் தூது செய்தி எல்லாத்தையும் மறந்துட்டு கடவுளை மட்டும் வழிபடவோ, கடவுளை மட்டும் நம்பிக்கை கொள்ளவோ கூடாதா, முடியாதா? Satan can deceive you through that statement. இது போன்ற வாக்கு மூலமாக சைத்தான் அவங்களை ஏமாத்திடுவான். இது போன்ற வாக்கு மூலமாக சைத்தான் அவங்களை ஏமாத்துறான். We must be wise. அறிவுபூர்வமாக நீங்கள் நம்பணும். இந்த மாதிரி வாக்கு மூலமாக சைத்தான் அவங்களை ஏமாத்திட முடியும். அதனால் அறிவுபூர்வமாக நீங்கள் என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ளணும். Because worshiping God alone implies believing everything God says. கடவுளை மட்டும் வழிபடுவது அப்படின்னாலே அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் நம்புறது. கடவுள் என்னெல்லாம் சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் நம்புறது தான் கடவுளை மட்டும் வழிபடுகின்ற செயல். And God said very clearly certain statements, including that Muhammad will be the last prophet but not the last messenger. ரொம்ப தெளிவாக சில வசனங்கள் மூலமாக கடவுள் சொல்கிறார், கடைசி நபியாக முகமது இருப்பார், ஆனால் கடைசி தூதராக அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு குறிப்பிட்ட வசனங்கள் மூலமாக கடவுள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. That the message will come after all the prophets, a consolidating message who will put the messages all together into one, presented to the world. அப்படி எல்லா நபிமார்களையும் தான் அனுப்புனதுக்கு பின்னால இவை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரே செய்தியாக இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தூதர் வருவார்னு கடவுள் சொல்றார். The message of the covenant. அந்த தூதர் உடன்படிக்கையின் தூதர்னு கடவுள் சொல்றார். And the verses after the message of the covenant are very strong in saying those who do not believe this are out of Islam. அப்படி உடன்படிக்கை தூதரை குறித்து சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு அடுத்த வசனமே என்ன சொல்லுதுன்னா, எவர்கள் இதை நம்பவில்லையோ அல்லது எவர்கள் இதன் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது, ரொம்ப வலுவாக சொல்லுது.
God is saying all this, and God spelled the name of the message of the covenant, Rashad Khalifa. God spelled it in the Quran. And if you are to worship God alone, we have to believe what God said. இது எல்லாத்தையும் கடவுள் தான் சொல்றார். அது மட்டும் இல்லாம அந்த உடன்படிக்கை தூதருடைய பெயரை எழுத்து வடிவத்திலையும் குர்ஆன்ல கடவுள் கொடுத்திருக்கிறார். ரஷாத் கலீஃபா அப்படின்னு எழுத்து வடிவத்திலையும் ரஷாத் கலீஃபான்னு கடவுள் கொடுத்திருக்கிறார். நாம கடவுளை வழிபடுகின்றவர்களாக இருந்தால் கடவுள் சொல்ற இதையும் நாம நம்பி தான் ஆகணும். கடவுள் சொல்ற இதன் மீதும் நாம் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். Adeep and I were talking yesterday on the index to the Quran, which ironically was printed and published 1 year before I was born. And in it, the root word Rashad is 19 times. எடிப் ஒன்று கண்டுபிடிச்சார், ஒரு இண்டெக்ஸ் அட்டவணை. அந்த அட்டவணையில் அந்த அட்டவணை நான் பிறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால் வெளியிடப்பட்டது. அதில் ரஷாத் கலீஃபா அப்படிங்கிற என்னுடைய பேருடைய மூல வார்த்தையான ரஷதா அப்படிங்கிறது 19 வாட்டி இருக்கு. And I thank God that I didn't discover that. It wasn't me, it was Adeep actually who discovered it. The first person ever. And you remember the khutbah, those of you who, the old timers, remember the khutbah that I gave about that. And I was thankful that I didn't discover it. I was afraid of my ego. முதல்ல அதை கண்டுபிடிச்சவரா எடிப் தான் இருக்காரு. நான் அதை கண்டுபிடிக்காததுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் அதை கண்டுபிடிச்சினா ஒருவேளை எனக்குள்ள ஈகோ வந்திருக்கலாம், கர்வம் வந்திருக்கலாம். நான் கண்டுபிடிக்கல, எடிப் தான் அதை கண்டுபிடிச்சார். அந்த டீட்டெயிலை நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறேன்னு சொல்கிறார். That I may say is my ego was looking for it. I didn't even look for, I was afraid to look for that. ஏன்னா என்னுடைய ஈகோ எனக்கு ஏற்படக்கூடாது. அதை பார்க்கறதுக்கே நான் பயந்தேன். அதை பார்க்கறதுக்கே, அந்த கண்டுபிடிப்பை பார்க்கறதுக்கே நான் பயந்தேன் அப்படின்னு சொல்கிறார். So it came from the other side of the globe. இந்த பூமி கோலத்தின் வேறு திசையிலேருந்து அது வந்துச்சு. If you are to worship God alone, you must believe everything God says. Tubu ilallah. Repent. கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் நம்பியே ஆகணும். தூபு இல்லல்ல. Alhamdulillah, we praise God. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. I'm going to borrow this example from Adeep again. அல்ஹம்துலில்லா, புகழ் அனைத்தும் கடவுளுக்கு மட்டுமே. வா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். மறுபடியும் நான் எடிப்பை பற்றியே சொல்கிறேன். If you get ill and you go to somebody and he says, take these pills, and you take the pills and you're healed, and this happens again 2 or 3 times, and every time he gives you some medicine, you're healed. Then you will make a conclusion saying this person knows medicine. You're going to have doubts for some time. எடிப்புடைய உதாரணத்தை நான் ரெண்டாவது சொல்கிறேன். அவர் தான் இப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டுறீங்க, ஒருத்தரை போய் பார்க்குறீங்க, அவர் சில மாத்திரைகளை கொடுக்குறாரு, நீங்கள் சாப்பிட்றீங்க, சௌரியமாயிருது, குணமடைஞ்சிடுறீங்க. மறுபடியும் உங்களுக்கு அந்த மாதிரி வியாதி வருது. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை உங்களுக்கு இந்த மாதிரி உடல்நிலை குறைபாடுகள் வரும்போது அந்த நபரே போய் பார்க்குறீங்க, அவர் மாத்திரைகள் கொடுக்குறாரு, நீங்கள் அதை சாப்பிட்றீங்க, நீங்கள் குணமடைஞ்சிடுறீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இவர் மருத்துவம் தெரிந்தவராக இருப்பாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. You're not sure if he's a witch doctor or a real doctor, or is it coincidence or what? உங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை இவர் உண்மையான டாக்டர் தானா, இல்லை இந்த காரியங்கள் எல்லாமே தற்செயலாக நடக்குதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள சந்தேகம் வந்துடுது. But if he's a certified doctor and he gives you the medicine, then you'll trust this person. ஒருவேளை மருத்துவர் என்று சான்றளிக்கப்பட்ட நிலையில் அவர் உங்களுக்கு மாத்திரைகளை கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க? அவரை டாக்டர்னு நம்புவீங்க. அவரை ஒரு டாக்டர்னு சொல்லி உறுதியாக, டெஸ்ட்னா ஃபோம், உறுதியாக நீங்கள் நம்புவீங்க. You will not have these doubts anymore. And this is why God ordered the announcement. அதுக்கு பிறகு உங்களுக்கு அவர் மேலே எந்த சந்தேகமும் இருக்காது. இதன் காரணமாகத்தான் கடவுள் அறிவிக்கும்படியாக எனக்கு கட்டளையிட்டிருக்காரு.
இதன் காரணமாகத்தான் கடவுள் அனௌன்ஸ் பண்ணும்படியாக, அறிவிக்கும்படியாக எனக்கு கட்டளையிட்டு இருக்கார். I was promoting this opinion. Let's worship God alone, spread the word in the world that we're going to follow the word of God alone, the Quran alone, and worship God alone. கடவுளை மட்டும் வழிபடணும், கடவுளுடைய வார்த்தைகளை உலகமெல்லாம் பரப்பணும், கடவுளை மட்டும், கடவுளுடைய வார்த்தைகளை மட்டும், குரானை மட்டும் பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை ஊக்குவிக்கக்கூடிய நபராக நான் இருந்தேன். Why the announcement? ஏன் அறிவிக்கணும்? ஒரு தூதர்னு ஏன் அறிவிக்கணும்? I actually believed this for a long time. உண்மையிலே நீண்ட காலமாக இந்த நம்பிக்கை உடையவராக தான் நான் இருந்தேன். நீண்ட காலமாக இதை நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். And I remember I was talking with Ismail Barakat. Some of you who participated in the noise of the first conference in San Francisco. உங்களுக்கு தான் தெரியும், இஸ்மாயில் பரக்காத் சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த முதல் மாநாட்டில் அவர் பங்கெடுத்தார். இஸ்மாயில் பரக்காத்துங்கிறவர் சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த முதல் மாநாட்டில் கலந்துக்கிட்டார். And Ismail was very, very angry, and he determined to ask me point blank, are you a messenger of God? அவர் ரொம்ப ரொம்ப கோபமாக இருந்தார். அது மட்டும் இல்லை, பொத்தாம் பொதுவா நீர் கடவுளுடைய தூதரா அப்படின்னு என்கிட்ட கேட்கணுங்கிற தீர்மானத்தோடு இருந்தார். பொத்தாம் பொதுவா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரா, கடவுளுடைய தூதரா அப்படின்னு என்கிட்ட கேட்கணும்னு ஒரு தீர்மானத்தோடு இருந்தார். Now for 8 years I was praying to God that nobody would ask me that question. நான் 8 வருஷமா இந்த கேள்வியை என்கிட்ட யாரும் கேட்டக்கூடாது அப்படின்னு கடவுளிடத்தில் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கேள்வியை 8 வருஷமா இந்த கேள்வியை யார் என்கிட்ட கேட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கின்றவராக இருந்தேன். தூக்குன ஜோரில் நீங்கள் எல்லாருடைய தூதரா அந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக யார் என்கிட்ட கேட்டக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். Some people did ask, are you a prophet? And they say Muhammad is the last prophet. சில பேர் என்கிட்ட நீங்கள் நபியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை முகமது தான் கடைசி நபி அப்படின்னு நான் சொன்னேன். I was very clever and I avoided that for a long time. நான் அந்த இடத்துல ரொம்ப சாமர்த்தியமாக நடந்து அதை தவிர்த்துக்கிட்டேன். நீங்கள் கடவுளுடைய நபியா, கடவுளுடைய வேதம் வழங்கப்பட்டவரான்னு கேட்டப்போ இல்லை முகமது தான் இறுதி வேதம் வழங்கப்பட்ட இறுதி நபியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாமர்த்தியமாக அதை நான் தவிர்த்துக்கிட்டேன். And I was praying that nobody would ask me the question. Now when that noise happened in San Francisco, and Ismail is going to be here in a week or two, very soon, I'm going to ask him to tell you that story. என்ன நீங்கள் தூதரான்னு யாரும் கேட்டக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இஸ்மாயில் பரக்காத் என்கிட்ட அந்த கேள்வி கேட்கணுங்கிற தீர்மானத்தில் இருந்தார். ரொம்ப சீக்கிரம் அவர் இங்கே வந்துடுவார். வந்தால் அந்த கதையை அவர் உங்கள்கிட்ட சொல்லுவார். Because he swears that he was determined to ask me point blank, are you a messenger of God in San Francisco? சான் பிரான்சிஸ்கோவில் நீர் கடவுளுடைய தூதராக இருக்கின்றீரா அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக என்னிடத்துல கேட்கணுங்கிற தீர்மானத்தில் அவர் இருந்தார். ஒரு வலுவான தீர்மானத்தோட அவர் இருந்தார். And when that noise happened, I prayed very hard, as I never prayed before. Please God, don't let anybody ask me that question, because Susan Ray, if you remember, made an announcement and said Rashad Khalifa is a messenger of God. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தயவு செய்து என்கிட்ட யாருமே இந்த மாதிரி கேட்ட கடவுளே என்னிடத்துல யார் நீங்கள் கடவுளுடைய தூதரான்னு கேட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப இறைஞ்சி பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தேன். சூசன் ரே உங்களுக்குலாம் தெரியும், அவங்க தான் ரஷாத் கலீஃபா கடவுளுடைய தூதராக இருக்கின்றார் அப்படின்னு அறிவிச்சாங்க. சூசன் ரே தான் ரஷாத் கலீஃபா கடவுளுடைய தூதராக இருக்கிறார்னு சொல்லி அறிவிச்சாங்க. I wasn't ready for it. And I prayed very hard, and Ismail, until today, would say, I don't know how it happened, but I didn't ask that question. So I guess my prayer was stronger than his determination. சூசன் ரேவுடைய நான் ஒன்றும் அவங்கள சொல்லலை, அந்த மாதிரி அவங்களா தான் சொன்னாங்க. இன்றைக்கி கூட இஸ்மாயில் பரக்காத் என்ன சொல்கிறாரு, என்னால் ஏன் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்க முடியாமல் போச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வலுவான தீர்மானத்தோடு வந்தவங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கணுன்னு, ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கவே முடியாமல் போச்சே, ஏன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார் இஸ்மாயில் பரக்காத். ஏன்னா அவருடைய தீர்மானத்தை காட்டிலும் வலிமை மிக்கதாக என்னுடைய பிரார்த்தனை இருந்தது. இஸ்மாயில் பரக்காத்துடைய தீர்மானத்தை காட்டிலும் வலிமை மிக்கதாக என்னுடைய பிரார்த்தனை இருந்தது.
I would have told them yes at the time. Because I knew it for 8 years and I evaded it. ஒருவேளை அவர் என்கிட்ட அப்படி கேட்டிருந்தாருண்டா கண்டிப்பாக நான் ஆமான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா 8 வருஷமாக கடவுளுடைய தூதராக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 8 வருஷமாக அதை நான் தவிர்த்துக்கிட்டே வந்தேன். ஆக அந்த கேள்வியை அந்த இடத்த அவர் என்கிட்ட கேட்டிருந்தா கட்டாயம் நான் ஒத்துக்கிட்டு தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். For 8 years. It was not my idea. So why will anybody... I want to deal in this khutbah with the question how to overcome the doubt. So don't let me finish without... இந்த ஜும்மாவில் நமக்கு ஏற்படுகின்ற அந்த சந்தேகங்களை நாம் கடப்பது எப்படி, அந்த சந்தேகங்களை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறத குறித்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். Answering that question, how can you overcome that doubt? But before I say that, I want to explain why does the person flunk and drop out if he does not believe that Rashad Khalifa is God's messenger of the covenant. அந்த சந்தேகங்களை ஜெயிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது ஒரு நபர் ஏன் இந்த விஷயத்தில் தோற்று போகிறார், ரஷாத் கலீஃபா கடவுளுடைய தூதராக இருக்கின்றார் அப்படிங்கிறது மேல் நம்பிக்கை கொள்ளாமல் ஒரு நபர் தோற்று போகிறார், ஏன் அந்த மாதிரி தோற்று போகிறாரு? Or if he is annoyed by this repetition or dwelling on it, it is not a fact in his or her mind. இந்த கடவுளுடைய உடன்படிக்கை தூதர் ரஷாத் கலீஃபா அப்படிங்கிறத கேட்டு அவர் என்ன செய்கிறாரு, கோபப்படுறார், எரிச்சப்படுறார். அவருடைய மண்டையில் இருக்குது அந்த கோபமும் வெறுப்பும், அவருடைய தலையில் இருக்குது. And the answer is in Surah 45 verse 23, which tells us the last God that we may have besides God. 45 சூரா நம்பர் 45 வசனம் 23 இதுக்கான பதில் இருக்கு. ஏன்னா அவங்களோட கடவுளை தவிர இன்னொரு கடவுளும் இருக்கிறாங்க, அவங்க கூட கடவுளை தவிர இன்னொரு கடவுளும் இருக்கிறாங்க. So have you seen the one whose God is his ego, his or her ego? ஆணோ அல்லது பெண்ணோ அவருடைய கடவுளாக அவருடைய ஈகோ, அவருடைய அகந்தை இருக்கின்ற ஒருவரை நீர் கவனித்திருக்கின்றீரா அப்படின்னு கடவுள் கேட்குறாங்க. தன்னுடைய தெய்வமாக தன்னுடைய அகந்தையை கொண்டிருக்கின்ற ஆணையோ அல்லது பெண்ணையோ நீர் கவனித்திருக்கின்றீரா அப்படின்னு அந்த வசனம் கேட்குது. If God is saying there is a messenger after Muhammad, what does he look like? What does his qualifications? What are his qualifications? Is it going to be somebody with wings? முஹம்மது நபிக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு தூதர் எப்படி இருக்கணும், அவருடைய கல்வி தகுதி என்னவா இருக்கணும், ரெக்கைகள் இருக்கணுமா அவருக்கு? A strange looking person or what? Is he going to be a human being like us, one like us? Maybe even a silly one? நம்மளை போன்ற ஒருத்தராக தான் இருப்பார், நம்மளை மாதிரி அல்பத்தனமா. Why are you laughing? What will he look like? So why then should we not believe God? பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார், அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார்? When he's telling all these things and spelling the name in the Quran. அவர் உண்மையிலே பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார்? நீங்கள் ஏன் கடவுளை நம்ப மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏன் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டேங்கிறீங்க? அவருடைய பேர் வரைக்கும் எழுத்து வடிவத்தில் குரானில் அவர் கொடுத்துட்டார். அவருடைய பேரை எழுத்து வடிவத்தில், பேர் உட்பட பேரையே கூட எழுத்து வடிவத்தில் அவர் குரானில் கொடுத்துருக்கிறாரு. If you read Appendix 2 of the New Translation, you will see how much evidence there is. God is not subtle. God is not subtle. நீங்கள் பாருங்கள் எவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது அல்லாஹ்வுடைய தூதர் ரஷாத் கலீஃபாங்கிறதுக்கு, எவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. கடவுள் ஒருபோதும் தோற்று போகிறதில்லை, கடவுள் ஒருபோதும் தோற்று போகிறதில்லை. நியூ டிரான்ஸ்லேஷனில் அப்பெண்டிக்ஸ் 2 எவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது நீங்கள் பாருங்கள், கடவுள் தோற்கிறதில்லை. God's evidence is so powerful, it's not even funny, it's so overwhelming. கடவுளுடைய ஆதாரங்கள், கடவுளுடைய அத்தாட்சிகள் ரொம்ப வலிமை மிக்கதாக இருக்கும், ரொம்ப வலிமை மிக்கதாக இருக்கு. ஸோ பவர்ஃபுல். அது மட்டும் இல்லை, ஓவர்வெல்மிங், ஜெயிக்கக்கூடியதாக இருக்கு. கடவுளுடைய அத்தாட்சிகள் வலிமை மிக்கதாகவும் வெல்லக்கூடியவைகளாகவும் இருக்கின்றன. So this helps the believers remove all doubt. But the ego would be the only thing. Why, why does he say he's messenger of God? இந்த அத்தாட்சிகள் நம்பிக்கையாளர்களின் சந்தேகத்தை நீக்கிறோம்.
அதே சமயத்தில் நம்ப மறுக்கின்ற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏன் அவர் தன்னை தூதர்னு அறிவிக்கிறாரு, அவர் தான் தன்னை தூதர்னு அறிவிக்கணுமா, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஈகோ இருக்குது பார்த்திங்களா, அகந்தை, அதுதான் அந்த மாதிரியான கேள்விகளை கேட்கும். மனிதனுடைய கர்வம், ஆணவம், அகந்தை இருக்கு இல்லையா, அதுதான் ஏன் அவர் தன்னை தூதரை அறிவிக்கிறாரு அப்படின்னு கேட்கும். It's only the ego, it's because the ego is there. This is why in the beginning of the Quran it tells you to kill your ego, kill your ego. அதனால தான் குர்ஆனின் ஆரம்பத்திலே கில் யுவர் ஈகோஸ் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். உங்களுடைய அகந்தையை நீங்கள் கொல்லுங்கள், உங்களுடைய அகந்தை நீங்கள் கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். Because this is we're applying for the highest position in the hereafter. ஏன்னா மறு உலகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கின்ற காரணத்தால் உங்களுடைய அகந்தையை நீங்கள் கொன்று விடுங்கள். Okay, how do we overcome the doubt? எப்படி அந்த சந்தேகங்களை நாம் கடக்கிறது, எப்படி அந்த சந்தேகங்களை நாம் ஜெயிக்கிறது? What is the source of the doubt? அந்த சந்தேகத்திற்கான மூல ஆதாரம் எது? If you know the source, you know how to counter that doubt. The source of the doubt is your companion, your jinn companion. உங்களுடைய அந்த சந்தேகத்திற்கான மூல ஆதாரம் உங்களுடைய கூட்டாளியாகிய ஜின், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜின்னு தான் இந்த சந்தேகத்திற்கான மூல ஆதாரமாக இருக்கு. Your jinn companion is lagging behind. உங்கள் சந்தேகத்திற்கான மூல ஆதாரம் எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நீங்கள் எதிர்க்க முடியும். உங்களுடைய சந்தேகத்திற்கான மூல ஆதாரம் உங்கள் கூட்டாளியாகிய அந்த ஜின்னு, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜின்னு. அந்த ஜின்னு தான் உங்களை பின்னால் பிடிச்சி இழுக்குது. டிராகிங் பிகின் அதுதான். அந்த ஜின்னு தான் உங்களை, அந்த ஜின் கூட்டாளி தான் உங்களை பின்பக்கமாக இழுக்குது. Usually slightly behind you. You come, you look at the evidence, you look at the circumstances, and as a human being you make a decision, I believe. இருக்கக்கூடிய அத்தாட்சிகள், இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தா கூட அந்த ஜின் கம்பெனி வந்து என்ன செய்யுது, உங்களை பின்னால் இழுக்குது. டிராகிங் பிஹைண்ட். But your companion is behind and he will raise those questions. And the way to counter those doubts is to counter with questions. அந்த சந்தேகங்களை நீங்கள் எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்ளணும். சந்தேகத்தை எதிர்க்கணும்னு சொன்னால், சந்தேகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விகள் நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல எதிர்கொள்ளணும். You must have this debate going on in your head with your companion. உங்களுடைய அந்த கூட்டாளிக்கு இடையில் ஒரு பெரிய தர்க்கமே நடக்குது மண்டையில். இந்த மண்டைக்குள்ள உங்களுக்கும் உங்கள் கூட்டாளிக்கு இடையில் ஒரு பெரிய தர்க்கமே நடக்குது. Ask him or her questions like, ஆணோ பெண்ணோ அந்த ஜின்னுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கேள்விகளை கேளுங்க. ஆணாக இருந்தால் ஆண், பெண்ணாக இருந்தால் பெண், அப்படி தானே? அப்போ அந்த ஆணோ பெண்ணோ அந்த ஜின்னுட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கேள்விகளை கேளுங்க. What does Rashad advocate? What is he advocating? ரஷாது எதை ஏவுறார், ரஷாது எதை ஆதரிக்கிறார்? இந்த அட்வொகேட்னா ரஷாது எதை பரிந்துரைக்கிறார், எதை ரஷாது பரிந்துரைக்கிறார், எதை ஏவுகின்றார் அல்லது எதை ஆதரிக்கின்றார்? And debate it with your companion, your jinn. அவர் எதை ஆதரிக்கிறார்னு சொல்லி உங்களுடைய ஜின் கூட்டாளிட்ட கேளுங்க. நீங்கள் we are all advocating the worship of God alone, upholding the word of God alone. You can't go wrong. கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கடவுளுடைய வார்த்தைகளை மட்டும் பின்பற்றணும்னு சொல்கிறார். நம்மளால் வழி தவறி போகவே முடியாது. நம்மளால் வழி தவறி தவறான வழியில் நம்மளால் போகவே முடியாது. கடவுளை மட்டும் வழிபடணும்னு சொல்கிறாரு, கடவுளுடைய வார்த்தைகளை மட்டும் பின்பற்றணும்னு சொல்கிறாரு. நாம் வழி தவறி தவறான வழியில் போகவே முடியாது. The Quran repeats that the only unforgivable offense in the Quran is idol worship. திரும்ப திரும்ப குர்ஆன் சொல்லுது, மன்னிக்கப்பட மாட்டாத ஒரே குற்றமாக இணையதெய்வ வழிபாடு இருக்கு அப்படின்னு குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. Therefore we run from idol worship as fast as we can. ஆகையினால இணையதெய்வ வழிபாட்டை விட்டு நாம ஓடிரணும். எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக இணையதெய்வ வழிபாட்டை விட்டுட்டு ஓடணும் அப்படின்னு சொல்கிறார் ரஷாது.
and we have come to the pure worship of God alone. We know that only God possesses all power. தூய்மையா கடவுளை மட்டுமே வழிபடணும், எல்லா வல்லமைகளையும் கடவுள் மட்டுமே கொண்டிருக்கின்றாரு. We know that nobody else possesses any power. வேறு எதுக்குமே எந்த சக்தியுமே இல்லை. And it's between you and God. God will heal you, God will provide for you, God will make you content and happy. Surah 54. உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில கடவுள் தான் உங்களை குணப்படுத்துறாரு, கடவுள் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு, கடவுள் தான் உங்களுக்கு எல்லாமே செய்கிறார். சூரா 54 இதை சொல்லுது. God is the one who controls your happiness or misery. உங்களுக்கு திருப்தியை கொடுக்கின்றவராக கடவுள் தான் இருக்கிறாரு. அவர் தான் நீங்கள் மகிழ்ச்சியாகவோ அல்லது உங்களை துக்கமாகவோ ஆக்குகின்றார். God is the one who makes you miserable or happy. மகிழ்ச்சியாகவோ அல்லது துக்கமாகவோ அவர் தான் உங்களை ஆக்குகின்றார். God is the one who controls your income. உங்களுடைய வருமானத்தை கட்டுப்படுத்துகின்றவராக கடவுள் தான் இருக்கின்றார். God is the one who makes you rich or poor. وَأَنَّهُ هُوَ أَغْنَى وَأَقْنَى. God is the only one who makes you rich or poor. கடவுள் ஒருவர் மட்டும்தான் உங்களை செல்வந்தராகவோ அல்லது ஏழையாகவோ ஆக்குகின்றவர். Nobody else. Not the lottery, not the person who hires you for a job. கடவுள் மட்டும்தான் உங்களை செல்வந்தராகவோ அல்லது ஏழையாகவோ ஆக்குகின்றவர், வேறு யாரும் கிடையாது. லாட்ரியோ அல்லது உங்களை யார் வேலைக்கு வச்சிருக்கிறாங்களோ அவங்களோ கிடையாது. Nobody. We know that. This is what we advocate. So ask your jinn companion that question. நமக்கு தெரியும், இதுதான் நாம சொல்றோம். அதனால உங்களுடைய ஜின் கம்பெனிட்ட, ஜின் கூட்டாளிட்ட போய் இதெல்லாம் நீங்க கேளுங்க. What is Rashad advocating? Ask him, is this wrong? இதெல்லாம் அந்த ஜின் கம்பெனி, ஜின் கூட்டாளிட்ட கேளுங்க. ரஷாது என்னத்தை சொல்றார், எதை செய்யும்படி கூறுகின்றார் சொல்லிட்டு அந்த ஜின் கம்பெனிட்ட கேளுங்க, இது தப்பா, இந்த மாதிரி அவர் சொல்றது, இந்த மாதிரி ஏவுறது அல்லது இந்த மாதிரி பரிந்துரைக்கிறது அல்லது இது போன்ற விஷயங்களை அவர் ஆதரிக்கின்றது தவறா? What we're doing, is it wrong to worship God alone, to uphold the word of God alone? Should we go to the words of men? கடவுளை மட்டும் வழிபடுங்கன்னு சொல்றது, கடவுளுடைய வார்த்தைகளை மட்டும் உறுதியாக கடைபிடிங்க, உறுதியாக பின்பற்றுங்கன்னு சொல்றது தப்பா? மனிதர்களின் வார்த்தைகளை பின்பற்றணுமா? The Quran prohibits that. அதை குரான் தடுக்குதே. மனிதர்கள் வார்த்தைகளை பின்பற்றுவதை குரான் தடை செய்து தடுக்குது. I think I shared with you that great miracle of the word alone. நான் நினைக்கிறேன் அலோன் அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அலோன் அப்படிங்கிற வார்த்தை. The word alone happens in the Quran 6 times. 5 of them refer to God. Worship God alone. And 1 of them refers to the Quran. குரானில் அலோனுங்கிற வார்த்தை 6 வாட்டி வருது. 6 தடவை அலோனுங்கிற வார்த்தை குரானில் இடம்பெற்றிருக்கு. அந்த 6ல் 5 கடவுளை குறிக்கக்கூடியதாக இருக்கு, மீதம் இருக்கக்கூடிய 1 குரானை குறிக்கக்கூடியதாக இருக்கு. And the Sunnis and Shias and the other sects claim that alone in Surah 17:45 refers to God alone in the Quran. சுன்னத்துல் ஜமாத் ஆகட்டும், ஷியாக்கள் ஆகட்டும், மற்ற என்ன பிரிவுகள் இருக்கும், எல்லா பிரிவினரை சார்ந்த மக்களும் இந்த 17வது அத்தியாயத்தை 45வது வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த அலோனுங்கிற வார்த்தை கடவுளை மட்டுமே குரானில் பயன்படுத்தப்பட்டவாறு கடவுளை மட்டுமே அப்படிங்கிற பொருள்பட தான் போட்டிருப்பாங்களே தவிர யாருமே குரானை மட்டுமே அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க, பொருள் சொல்ல மாட்டாங்க. Says when you preach God alone in the Quran, they run away in aversion. குரானில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல் கடவுள் மட்டும் என்று நீங்கள் உபதேசித்தால் அந்த மக்கள் வெறுப்பில் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு தான் எல்லா தரப்பு மக்களும் அதை குறித்து சொல்லுவாங்க. அந்த 17:45 குறித்து இவ்விதமாகத்தான் எல்லா தரப்பு மக்களும் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. Which is, they take the word alone and put it after God instead of after the Quran. What it says really is, when you preach God using the Quran alone, they don't like it. They don't know in a version. Now, if you add the surahs and verses. ஆனால் உண்மையான அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், குரானை மட்டுமே பயன்படுத்தி உம்முடைய இரட்சகரை நீங்கள் உபதேசிப்பீர்களே ஆனால் அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்டான சரியான பொருள். குரானை மட்டும் பயன்படுத்தி
குரானுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய அந்த மட்டுங்கிற வார்த்தை எடுத்து கடவுளுக்கு பக்கத்தில் அவங்க வச்சுட்டாங்க. குரானுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய மட்டுங்கிற வார்த்தை எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, கடவுளுக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. குரானை மட்டும் பயன்படுத்தி உம்முடைய இரட்சகரை நீங்கள் உபதேசிப்பீர்களே, ஆனால் அவங்க அதை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது அதுக்கான உண்மையான மீனிங்காக இருக்குது. அந்த அலோனுங்கிற வார்த்தை, மட்டுங்கிற வார்த்தை, கடவுளை குறிக்கக்கூடிய அந்த மட்டுங்கிற வார்த்தை இடம்பெறுகின்ற வசனங்கள் 5 எடுத்து நீங்கள் கூட்டினா, of the 5 references to God, you have a total of 361, 19 times 19. This is the most powerful commandment in the Quran. And it is in the book, the index. அந்த மட்டுங்கிற வார்த்தை இடம்பெறுகின்ற வசனங்கள் 5 எடுத்து நீங்கள் கூட்டினா வரக்கூடிய இன்னும் 361, 19 × 19. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது கமாண்ட்மெண்ட், கட்டளை. 19 × 19. You just look at the surah and the verses, add up 361. If you add the one that refers to the Quran, you don't have anything. இப்போ குரானை மட்டுமே குறிக்கக்கூடிய அந்த நம்பர் இருக்கு பாருங்க, அந்த வசன எண், அதை கொண்டு போய் இதில் நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே போயிடும். The system collapses. What does this tell us? Tells us that God says we follow the Quran alone, and this is what we do here. அப்போ அந்த குரான் மட்டும் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சேர்த்தா கொலாப்ஸ் ஆகி நொறுங்கிடும் எல்லாமே, அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும். குரானை மட்டுமே குறிப்பிடக்கூடிய அந்த வசன எண் இருக்குது பாருங்கள், அதை கொண்டு இதில் சேர்த்தா அந்த சிஸ்டமே நொறுங்கி போயிடும், கொலாப்ஸ் ஆகிடும். ஆக கடவுள் சொல்கிறாரு குரான் மட்டும், அதைத்தான் நாம் இங்கே செய்கிறோம். You ask your jinn companion, is this wrong? நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஜின் கம்பெனின்ட்டு கேட்கணும், இது தப்பா, இது தவறானதா அப்படின்னு கேளுங்க. Number 3, you ask your jinn companion, does Rashad have any proof? மூணாவதாக உங்கள் ஜின் கம்பெனியன்ட்ட, ஜின் கூட்டாளிகிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ரஷாது ஏதாவது சான்று வச்சுருக்காரா, ரஷாத் இடத்துல ஏதாவது சான்று இருக்கா? What's the difference between a real messenger and a fake messenger? உண்மையான தூதருக்கும் போலியான தூதருக்கு இடையில் அடையாளம் காட்டக்கூடியதாக சான்று இருக்கு. The real messenger advocates the worship of God alone, possesses proof, God gave him proof, that you must have no doubt that this proves that this person is a messenger of God. ஒரு உண்மையான தூதருக்கும் போலியான தூதருக்கு இடையில் என்ன, உண்மையான தூதருங்கிறவர் கடவுளை மட்டுமே வழிபடணும்னு சொல்லுவார், கடவுளிடமிருந்து பெற்ற சான்றை கொண்டிருப்பார், கடவுளிடமிருந்து பெற்ற சான்றை கொண்டிருப்பார். And challenge yourself and challenge your jinn companion. What kind of proof is this? Is it real? Is it fake? உங்கள் ஜின் கூட்டாளிகிட்ட நீங்கள் சவால் விடுங்க, இது உண்மையா இல்லை பொய்யா, அந்த சான்று இது உண்மையா இது இல்லை பொய்யான்னு சொல்லி உங்கள் ஜின் கூட்டாளிகிட்ட நீங்கள் சவால் விடுங்க. Is it solid? Is it physical evidence? Is it true in the Quran? Is it manipulation? கண்கூடான சான்று, இது சத்தியம் குரானில் இருக்கிறதா இல்லை மனித கரங்களால் தயாரிக்கப்பட்டதா? இந்த சான்று சத்தியமான சான்றாக குரானில் இருக்கக்கூடியதா அல்லது மனித கரங்களால் தயாரிக்கப்பட்டதா? Or is it straightforward? You must attack these doubts and end them once and for all. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், எதிர்த்தாக்குதல் நடத்தி ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வந்துடணும். The third question is, he making money from this? Is Rashad Khalifa making money from this? அடுத்த கேள்வி, இதை கொண்டு ரஷாது பணம் பார்க்குறாரா, பணம் சம்பாதிக்கிறாரா? இதை கொண்டு ரஷாது பணம் சம்பாதிக்கிறாரா? Because this is a condition that is attached to every message of the Quran. ஒவ்வொரு தூதருடனும் தொடர்புடைய சமாச்சாரமாக இது இருக்கு. ஒவ்வொரு தூதருடனும் தொடர்புடையவையாக இதெல்லாம் இந்த 3 இருக்கு. அதாவது ஒவ்வொரு தூதருடனும் தொடர்புடைய நிபந்தனைகளாக இந்த 3 இருக்கு. If the person is making money from the message is advocating, there is another issue here. தூதுத்துவத்தை சொல்வது மூலமாக ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறான்னு சொன்னால் பிரச்சனையே வேற. தூதுத்துவத்தை சொல்றதன் மூலமாக ஒரு நபர் பணம் சம்பாதிக்கிறான்னு சொன்னால் அந்த பிரச்சனையே வேற. The issue is business and money. அந்த பிரச்சனையே வியாபாரமாக பணமாக போயிடுது. And this is why this is one of the most important questions you must ask your jinn companion. Is he making money from this? அதனால தான் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நீங்கள் உங்களோட ஜின் கூட்டாளிகிட்ட போய் கேளுங்க, இதை கொண்டு ரஷாது பணம் சம்பாதிக்கிறாரா? And unless the claimant meets all these criteria, you have to conclude he's a fake messenger.
இந்த அளவுகோல்களுக்கு உட்பட்டவராக ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் அவர் போலி தூதர் நம்ம தீர்மானிச்சிடலாம். கன்க்ளூட்னு சொல்கிறார் இல்லையா, அவரை போலி தூதர் நாம் தீர்மானிச்சிடலாம். Now for our benefit as a family, I must tell you that I see to it that what comes out of my pocket is more than what comes in my pocket. ஒரு குடும்பத்தின் அங்கத்தினராக நம்முடைய நலனுக்காக நான் சொல்கிறேன். அதாவது என்னுடைய பாக்கெட்டுக்கு வரதை காட்டிலும் என்னுடைய பாக்கெட்லேருந்து போகிறது அதிகம் இருக்கும்படியாக நான் பார்த்துக்கிறேன். In all this, because if I print Qurans and I spend a certain amount of money on it and then we sell it for prices, I make sure that what I spend is more than what I get. இப்போ நான் குரானை பிரிண்ட் பண்ணுறேன், அந்த குரானை நான் விற்கிறேன், குரானுக்காக செலவு பண்ணுறேன். அப்படி விற்றாலுமே நான் பெறுவது நான் செலவு செய்வதை காட்டிலும் குறைவாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். And I go out of my pen through all kinds of painstaking efforts to do that. So this is for our own information. And I think this covers the whole issue. There may be other questions in your mind, but we'll always talk about this in the future. எல்லாத்தையுமே இந்த ஒரே நேரத்தில் சொல்லிட முடியாது, அது அடுத்தடுத்து பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார்.